அதே மாதிரி நீங்கள் காசை சேருங்க, காசை சேர்த்து வைங்கன்னு ஏன் சொல்கிறேன்னா, இந்த வருஷம் டிசம்பர் மாதம் ஸ்டார்டிங்லலாம் ராகு கேது பயிற்சி நடக்கும். கேது உங்களுடைய 2ஆம் வீட்டுக்கு வராரு. அப்படின்னா என்ன, காசில் குழப்பம் வரும், காசு ட்ரை ஆகும். அதனால் இப்போவே நீங்கள் சேமித்து வச்சு எங்கெங்கே இதை பத்திரம் பண்ணி வச்சிங்கன்னா தான் அடுத்த வருஷம்லாம் கொஞ்சம் ஸ்மூத்தாக ஓடுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் மனசில் இது கிட்டத்தட்ட இது சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சின்னு போகுது. இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் நான் உங்களுக்கு ஒரு எசன்ஸாக சொல்கிறேன். இவர் அந்த வீட்டுக்குள்ளே போனார், அவர் இந்த பார்வை பார்க்குறாருன்னு சொல்லி நான் கன்ஃபியூஸ் பண்ணல. அதெல்லாம் ஜோதிடர்களுக்கு யார் எந்த வீட்டுக்கு போனோம், என்ன பார்வைன்றது. உங்களுக்கு என்ன பண்ணால் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியுமோ அதை சிம்பிளாக சொல்கிறேன், கேட்டு ஃபாலோ பண்ணுங்கள். வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள். துளசி கொடுத்து பெருமாளை வழிபடுங்க. வில்வம் கொடுத்த நடராஜர் ரூபம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நடராஜர் ரூபம் அம்பாலோட சேர்த்து வழிபடுங்க. கோவிலில் தூபம் போடுறதுக்கு பணம் வாங்கி கொடுங்க. எங்கே ஃபங்க்ஷன் நடந்தாலும் லவுட் ஸ்பீக்கருக்கோ நாதஸ்வரத்துக்கோ மிதுன ராசி லக்னக்காரங்க செலவு பண்ணுங்கள். கோவிலுக்கு இந்த விஷயத்துக்கு நான் செலவு பண்ணுறேன்னு பண்ணுங்கள். உங்கள் லைஃப் ஜம்னு முன்னேறும். அது இந்த தமிழ் வருடப்பிறப்பு சூப்பராக அமையும்.